வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு சின்ன இடத்துல நண்பர்களே, இன்னைக்கு சின்ன இடத்துல தம்பி விக்னேஷ் உட்காந்துருக்காப்புல. சின்ன ஒரு விடுமுறையாக அவசர பயணமாக வெளியே போயிருக்காரு. நாளை இன்றைய உரையாடலை தம்பி விக்னேஷுடன். இப்போது துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. தீவிரமாயிட்டே இருக்கு. ஆனால் அரசு இன்னும் கொஞ்சம் கூட அதை கண்டுக்கல, ஒரு பொருட்டாவே அதை எடுத்துக்கல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் சென்னையின் தலைமையான முக்கியமான இடத்துல சென்ட்ரல் பகுதியில், அதாவது 2 வகையான நகரம் இருக்குது. அப்படியே ஒரு பக்கம் பெரிய மாட மாளிகைகளாக ஒரு பக்கம் இருக்குது, நவீனமயமாக இருக்குது. இன்னொரு பக்கம் எளிய மனிதர்கள் வசிக்கிற பகுதி. அப்படி சென்ட்ரல் சென்னையுடைய முக்கியமான உயிர்நாடியாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் பகுதியில் இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு அந்த போராட்டம். அவங்களுடைய கோரிக்கை, அந்த கோரிக்கையை கேட்குறதுக்கு, சரியாக பேசி நிவாரணம் ஏற்படுத்துறதுக்கு சரியான ஆள்கள் இல்லை. சேகர் பாபுவும் அந்த மக்களை கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு அவங்ககிட்ட அதிருப்தியை உண்டு பண்ணிட்டு போயிட்டார். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இது ஏதோ தூய்மை பணியாளர்கள் தானே, அவங்களால நமக்கு என்ன பெரிய, அது என்ன அவ்வளோவா கண்டுக்கலன்னு தான் சொல்லணும். இல்லை, மக்கள் கண்டுக்கலாம். அது மக்களுக்கு எப்போ கண்டுக்குவாங்க தெரியுமா? தூய்மை பணியாளர் மொத்த பேரும் வேலைக்கே வராமல் நான் தமிழ்நாடு முழுக்க நிறுத்திட்டாங்கன்னு வைங்களேன். தூய்மையே செய்யலை, குப்பை உங்கள் வீட்டு முன்னாடியெல்லாம் குப்பையெல்லாம் நாறிட்டு கிடக்கு. அப்போ தான் இவங்களுக்கு ஞாபகம் உடனே லெட்டர் டு தி எடிட்டர், ஹிந்து அந்துன்ட்டு எல்லாத்துக்கும் எழுதுவாங்க. எங்கள் பகுதியில் சாலையெல்லாம் குப்பையாக கிடக்கு அப்படின்பா. அது வரைக்கும் அந்த எளிய மனிதர்களுடைய பிரச்சனைகள் இவர்களுக்கு பெரிதாக இருக்காது. இப்போ நம்மளே ராக்கெட் விடுறோம், விண்கல செவ்வாய்க்கு விடுறோம், சந்திரனுக்கு விடுறோம், எங்கெங்கெல்லாம் விடுறோம். ஆனால் தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு, நவீன கருவிகளை உண்டு பண்ணுறதுக்கு, அந்த மலக்கிட குழிக்குள்ளே இறங்கி சுத்தம் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான நவீன கருவிகள் இன்னும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்க சாதாரண மனிதர்கள், எளிய மனிதர்கள். அவங்களுடைய பிரச்சனையை இங்கே அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபா அந்த சமயத்துக்கு பணம் கொடுத்தாச்சுன்னா, காந்தியை காட்டிட்டோம்னா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் இல்லை, அதனால் அவங்க ஓட்டை போட்டுருவாங்க அப்படிங்கிறது. ஆனால் படித்தவன், மேலே அதிகார மையத்தில் இருக்கிறவன், வணிகர், அவங்களாம் கேள்வி எழுப்புனா உடனே அரசு செவி சாய்க்கும். இப்போ இந்த போராட்டம் இவ்வளோ நாள் தீவிரமாக நடந்துக்கிட்டு, இப்போ அதுவும் இல்லாமல் சீமான் வேறு களத்தில் இறங்கியிருக்காரு தூய்மை பணியாளர்களுக்கு. இந்த சீமானுக்கு எதிராகத்தான் தூய்மை பணியாளர்களை வைத்து ஒரு அரசியல் பண்ணாங்க, திராவிட அரசியல். இதெல்லாம் கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். யார் கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேர்தல் அரசியலுக்காக தூய்மை பணியாளர்களை வைத்து அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள வச்சு அரசியல் பண்ணாங்க. ஈரோடு தேர்தல் சமயத்தில் சீமான் இழிவுபடுத்திட்டார், அது பண்ணிட்டாருன்ட்டு. ஆனால் அந்த சீமான் தான் அந்த மக்களோட நிற்கார். அவர் யார்? இந்த இதுக்கு மட்டும் இல்லை, அவர் மலைமாடு விஷயத்துக்கு வனத்தில் மாடு மேய்க்கிறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டதில் ஆரம்பிச்சு அதில் பாதிக்கப்பட்ட ஒரு தமிழர் அல்ல, அந்த பெரியவர் வேற பிற மொழியை சேர்ந்தவர் தான். ஆனால் அந்த இடத்துக்கு நின்று களத்தில் ஒன்றை ஏன் அசிங்கப்படுத்தாலும், எங்கே அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த இடத்துல போய் நின்று அந்த உரிமையை மீட்கிறதுக்காக போராட்டத்தை முன்னெடுக்கிறார்ல. இப்படி அனைத்து குடிகளுக்குமாக ஒரு உரிமை சார்ந்த போராட்டத்தை சீமான் முன்னெடுக்கிறார். சீமான் மேலே நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அது அதை தனியாக பேசுவோம். ஆனால் இந்த மாதிரி எல்லா மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஏழைகளுக்கு ஒன்று, அதாவது பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒன்றுன்னா போய் நிற்கிறது. கோபி சுதாகர் பிரச்சனையா, கோபி சுதாகர் பக்கத்தில் நிற்கிறது. வேற ஒருத்தங்களுக்கு பிரச்சனையா, அதாவது சரி தவறு என்னன்னு எப்படியா இருக்க முடியும்னா, யார் பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்படுபவன் பக்கம் நியாயம் இருக்கா, அதன் பொருட்டு நம்ம அவன் பக்கத்தில் நிற்கணும். அதை சீமான் வரிசையாக கரெக்டாக செஞ்சுட்டே வரார். இன்றைக்கி தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை தனியாக ஒரு கூட்டம் போட்டு கவனிக்கணும். தனியாக அவர்களுக்காக கூட்டம் போட்டு மேடை போட்டு பேசி அந்த பிரச்சனையை தீவிரமாக பேசுகிறார். இதன் மூலமாக சீமானுக்கு அந்த மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு உருவாயிருக்கு. ஏன்னா அவர்களுக்காக பேசுவதாக சொல்லி கொண்ட அரசியல்வாதிகள் அந்த பிரச்சனையில் ஏன்னா எல்லாம் ஆளுங்கட்சியோடைய அந்த கூடாரத்தில் போய் அடக்கமாயிட்டாங்க. அடைக்கலம் கூட கிடையாது, அடக்கமாயிட்டாங்க. அடக்கம் பண்ணி அதுக்கு மேலே பூலாம் தூவி அந்த ஒரு போர்டை குத்தி வைப்பாங்கள்ல, அப்படி வச்சாச்சு. அதனால் அவர்களுக்கு இதை கண்டித்து பேச தரல. எப்படி சேகர் பாபு இப்படி பேசலாம் அப்படின்னு கேட்கல. அங்கே உட்காந்துருக்க போராட்டம் பண்ணுற சகோதரிகள் கேட்குறாங்க, நாங்கள் தான் அங்கே போனால் இங்கே சுத்தம் பண்ணுறோம், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் தான் சுத்தம் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் இவங்களுக்கு கேட்க முடியல. உங்களுடன் ஸ்டாலின்னு கூவுறீங்களே, எங்களுடன் நில்லுங்களேன் ஸ்டாலின்னு கேட்குறாங்க.
அதுவும் நேற்றெல்லாம் வந்து கடுமையான மழைங்க. ம். கடுமையான மழை. அவ்வளோ சென்னை நகரமே வந்து ஸ்தம்பிச்சு போகுது. அவ்வளோ கடுமையான மழை. அந்த மழையிலயும் அந்த மக்கள் வந்து அந்த போராட்டத்தை கூடாரத்த நடத்தியிருக்காங்க. கூடாரத்த போட்டு அதுக்குள்ள நின்னு குழந்தைகளோட இருந்து இது பண்றாங்க. ஒரு நல்ல அரசனா கேட்கணும்ல. இது வந்து அவங்க புதிதாக இந்த கோரிக்கை இல்ல. கடந்த ஆட்சியில நீங்க கடந்த தேர்தலின் போது நீங்க சொன்ன வாக்குறுதி 4 ஆண்டுகள் நீங்க ஆட்சிக்கு வந்தோனே செஞ்சிருக்கணும். இப்போ ஆட்சி முடியிற தருவாயில தான் அவங்க கேட்குறாங்க. ம். நீங்க முன்னாடியே செஞ்சிருக்கணும். இவ்வளோ நாள் செய்வீங்க செய்வீங்கன்னு எதிர்பார்த்துட்டு அவங்க முடிச்சுட்டாங்க. காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க செய்யல. இப்போவாவது அந்த மக்களுக்கு கூட துணை இருக்கணும்ல. நீங்க எல்லாத்தையும் தனியார் மயம் பண்ணிட்டீங்கன்னா, முதல்வர் பதவியும் தனியாருக்கு குடுத்துருங்க. பிரதமர் பதவி தனியாருக்கு குடுத்துருங்க. அவன் சிறப்பா பண்றான்ல. எதுக்கு எல்லாத்தையுமே வந்து அரசு செய்யணும்? மேயர் பதவி தனியாருக்கு குடுத்துருங்க. ஒவ்வொருத்தருக்கும் குடுத்துருங்க. கார்ப்பரேட்டுகள் யார்ட்டயா குடுத்துருங்க. நோக்கியாக்காரன்ட்ட குடுத்துருங்க. சாம்சங்காரன்ட்ட குடுத்துருங்க. ஒவ்வொருத்தன்ட்டயா குடுத்துருங்க. அப்போ அது சிறப்பா நடக்கும்ல. அப்பவும் இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வேணும். ஓட்டு வாங்குறதுக்கு வருவீங்க. ஆனா, அந்த மக்களுடைய பிரச்சனைகள்லாம் மாட்டீங்க. ஆகவே நம்ம சொல்ற கோரிக்கை என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் இப்படி சென்னைக்குள்ள இந்த போராட்டத்த மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காம, ஒரு போராட்டம் தீவிரமடையணும்னா, தமிழ்நாடு முழுக்க அவர்கள் வந்து போராட்டத்தை நிறுத்த வேண்டும். வெறும் தூய்மை பணியை செய்யக்கூடாது. ஜல்லிக்கட்டு வந்து அவர்களுக்கான தமிழ்நாடு ஃபுல்லாவே முதல்ல பண்ணணும். அவர்கள் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, அவர்களுக்கு ஊதியம் வந்து அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும். பிறரை காட்டிலும் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம். ம். நம்ம செய்கிறதுக்கு முன் வர மாட்டோம். அவனுடைய சூழல் அவன் கல்வி அறிவு பெறாதவர் அல்லது வேலை கிடைக்காத சூழல்ல தான் அந்த வேலையை செய்ய வேண்டிய நிர்பந்தம் தன்னுடைய குடும்ப சூழலுக்காக செய்கிறாங்க. யாருக்காவது வந்து இதில் இந்த குழியை சாக்கடை அள்ளணும்னு விருப்பமாங்க? யாராவது விரும்பி செய்கிறாங்களா? ஐயோ! அந்த குப்பைய போட போம்போது கூட நம்ம 10 நிமிஷம் கூட போயிட்டு வர இப்போ நம்ம முடியல. அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் இப்படி எட்டி போடுறதுக்குள்ளே வந்து நமக்கு அவ்வளோ மூக்கு இதாகுது. ஆனால் அதை தான் வந்து அவனுக்கு க்ளவுஸு கூட சரியான க்ளவுஸ் கொடுக்கல. அதை தான் அவங்க வந்து அள்ளி சுத்தம் பண்ணி இது பண்ணுறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு தானே நீங்கள் வந்து கூடுதலாக கொடுக்கணும். அது செய்ய தவறுகிறது அந்த அரசு. இதோடைய பின்விளைவுகளை இந்த ஆட்சி வந்து நிச்சயமாக ஆனா, இப்ப இந்த தூய்மை பணிகள் போராட்டம் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. சீமான் அவர்கள் வந்து ஆதரவு தந்திருக்காங்க. ஆமாங்க. அரசு ஒரு பக்கம் கண்டுக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம தாவேகா தலைவர் விஜய் வந்து ஆமா. அவருக்கு அந்த பகுதி மக்கள்ட்ட நெறைய இது ஆமா. இருக்கும். ஓட்டு இது இருக்கும். ரசிகர் ஆமாம். கூட்டமும் அவர் இருக்கு. வரவே இல்ல. அவரு அவரும் வந்து கண்டுக்கவே இல்ல. என்னன்னு கேட்கல. ஒரு அறிக்கை கூட இன்னும் விடல. அதான் கண்டிப்பா. ஏன்னா விஜய் அவர்களுடைய பார்த்தீங்கன்னா, ரஜினி, விஜய் இந்த திரை கதாநாயகர்லாம் அப்படி சொல்றது. "ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா? ஆளப்போறான் தமிழா?" அத விட கீழ கீழ இருக்க மக்களுக்கு ஏத்தாப்புல என்ன விஜயுடைய ஒரு பாட்டுலாம் உண்டு. அது அப்படி இந்த மாரியான எளிய மனிதர்கள வந்து உசுப்பேத்துற மாரியான பாடல்கள்லாம் உண்டு. இதெல்லாம் திரையில வந்து இருக்கும். இப்ப விஜய் ஒரு கட்சி தொடங்கிட்டீங்களா? இப்ப நடிகர்னா நம்மட்ட அவர்ட்ட கேட்க வேண்டியதில்ல. நீங்க ஆமா. ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கீங்க. நாளைக்கு முதல்வராக போணும், நாற்காலியில உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா, உங்களுக்கு அந்த மக்களுக்கான பிரச்சனைக்கு பேசணும்ல. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஒரு நடிகர், நீங்க நடிக்கிற வேலையோட நிறுத்திக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? வர முடியாது உங்களால. களத்துக்கு வர முடியாது. வரணும்ல, கிளம்பி வரணும்ல. சீமான் போய் நிக்காருல்ல. மத்த அரசியல்வாதிகள் போறாங்கல்ல. ஏன் விஜய் வரல? எங்க போனார் விஜய்? அந்த மக்கள் தானே உங்களுடைய ரசிகர்கள். பெருவாரியான வாக்காளர்களா மாறப்போறவங்களும் அவங்கள தானே நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ம். அவங்கள வச்சு தானே ஜெயிக்கணும்னு நாற்காலில போய் உட்காரணும்னு நினைக்கிறீங்க. அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை. வந்து பேசுங்க, பாருங்க, கோரிக்கை வைங்க. அதானே சரியா இருக்க முடியும். அப்போ வெறுமனே வந்து கேரவன் அரசியல் பண்ணுறதுக்கு இது சரிப்படாது. விஜய் அவர்கள் இந்த மாதிரியான அரசியல் செய்து கொண்டிருந்தால் மக்களிடம் வந்து அந்நியப்படுவார். அதில சீமான் அவர்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. இப்போ விஜய் வந்து கட்சி தொடங்குனதுக்கப்புறம் சீமானுக்கு வந்து வாக்களிக்கிறதுக்கு நெறைய வந்து இளைஞர்கள் ஃபுல்லாமே விஜய் பக்கம் போயிட்டாங்க. ம். அவருக்கு வந்து வாக்குகள் குறையுமான்னு கேட்டதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாரி ஒரு பிரச்சனையில என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து யார்ட்ட போய் கூட்டணி வைக்க மாட்டேன். என்னுடைய பாதி வாக்குகள் அங்க போதுன்றதுக்காண்டி நான் போய் கூட்டணி தேட ஆமா. மாட்டேன். தனித்தே தான் நிப்பேன் தனித்தே அப்படின்னு. தான் நிப்பேன் ஆமா. அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனித்தே நிற்கிறது சீமான் அவர்களுடைய அதாவது இந்த திராவிட கட்சிகள் வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேருந்து அவர் பேசுகிறாரு. இப்போ விஜயோடைய வரவால் தன்னுடைய வாக்கு வங்கி குறையும் அப்படிங்கிற மாதிரியான பொது தோற்றத்தில் உருவாக்குறாங்க. என்ன ஆனாலும் சரி நின்று தனியே சண்டை போடும் அப்படிங்கிறது சீமான் அவர்களோட நிலைப்பாடு. அது சரி தவறுங்கிறத கடந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து அவரோட நிலைப்பாடில் அவர் சரியாக இருக்கு. ஏன்னா அவர் இது வரைக்கும் நின்னதுலேருந்து அப்படி தனித்தே நின்றா அவரால வெற்றி காண முடியும்னு ஒரு இதுல இருக்கா அப்படின்னு இல்லை சொல்லிட்டு வெற்றி அடைய முடியுமா என்னங்கிறத அவருடைய நம்பிக்கை. வெற்றி அடையலாம் அப்படின்னு 26ல் வெற்றி அடையலாம் அப்படின்னு நினச்சி எல்லா அரசியல்வாதிகளும் நம்பிக்கையோட தான் இருக்கிறாங்க. எல்லாரும் நாங்கள் முதல்வர் ஆகணும்னு நினச்சி தான் இருக்கிறாங்க. மக்கள் கொடுக்குற தீர்ப்பை பொறுத்து தான். இப்போ சீமான் அவர்கள் வந்து வரிசையாக ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனைகளையும் முன்ன நின்று பேசுகிறாரு, களத்தில் இறங்கி பாடுறாரு. மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. யார் நம்மளுடைய பிரச்சனைக்கு வர்றாங்க, யார் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அதெல்லாம் கவனிக்க தான் செய்வாங்க மக்கள். அது அவருக்கு வாக்கு வங்கியை கூட்டலாம். அது கூட்டலாம், அந்த சூழலை மாற்றலாம், என்னன்னாலும் நடக்கலாம். ஆனால் தனித்து பெரும்பான்மையாக ஒரு ஆட்சி அமைய முடியும்னா வெளிப்படையாக சொல்லணும்னா அது வாய்ப்பில்லை.
அதான் 2 பெரிய கட்சிகள் திமுக, ஆமா. அதிமுகவே கூட்டணி இல்லாம கூட்டணி ஜெயிக்கிறது இல்லாம அவங்க கஷ்டம். நிக்க மாட்டுக்காங்க. ஆனா தமிழக சூழல்ல கூட்டணி இல்லாமல் ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. சீமான் அவர்கள் அப்படி ஒரு நம்பிக்கையோட இருந்தாலும், அது அவருடைய நம்பிக்கைக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஆனால் அவர் சொல்றது என்னன்னா, விஜயை கூட அதுக்காக விஜய் வர்றதுனால என்னோட வாக்கு வங்கி குறையும். அதனால நான் கூட்டணிக்கு ஒத்துக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் முடியாது. ம். தனித்தே நின்னு சண்டை போடுவோம். எங்களுடைய பிள்ளைகளை வந்து மக்கள் தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறாரு. அந்த வகையில அவருடைய பயணம் சரியா தான் இருக்கு. ஆனா இப்ப அதனை தொடர்ந்து திருமாவளவன் நம்ம எம்ஜிஆர பத்தி பேசியிருக்காரு. ஆமா. அது பேச்சு அப்படியே ஒரே சர்ச்சையா போயிட்டு இருக்கு. நம்ம அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதான் என்னன்னா ஒரு ஆய்வு கண்ணோட்டத்துல பேசுறத நினைச்சு அவர் வந்து பேசியிருக்காரு. அதுல 2 விஷயம் இருக்கு. அந்த ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசம் அப்படின்னு. இப்போ எம்ஜிஆரை தனியாக விமர்சிப்பதுங்கிறது வேற. ம். எம்ஜிஆர்ட்ட இருக்கு நிறைய குறைகளை விமர்சிக்கலாம் அப்படிங்கிறது வேற. ஆனால் இதில் அவர் சொல்றது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆ, கருணாநிதியின் எதிர்ப்பு அப்படின்னு அதில் ஒரு தவறுமே கிடையாது. கருணாநிதியின் எதிர்ப்பால் தான் வந்து தமிழக அரசியல் நடந்ததுன்னா நிச்சயமாக நடந்தது. அப்படி தான் நடக்கணும். ஏன் நான் கருணாநிதி போன்ற ஒரு தந்திரக்கார அல்லது இந்த காட்டு விலங்குல பஞ்சதந்திர கதைகள்லாம் வரும்ல ஒரு நரின்ட்டு. ம். அந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஊழல் சார்ந்து மற்ற சமூக சீர்கேடுகளுக்கும் எல்லாத்துக்குமான காரணகர்த்தாவாக இருக்கிற கருணாநிதியை வைத்து அதை எதிர்த்து அப்படி ஒரு அரசியல் நடந்தால் அது சரிதான். ஒரு நல்ல அரசியல் செய்யணும்னா கருணாநிதியை எதிர்ப்பது தான் சரி. ம். திருமாவர்கள் வருத்தப்படுறாருல்ல, அவர் இப்போ இருக்கிற வந்து கூட்டணியில் இருக்காருனால திருமாவர்கள் ஓவராக ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கார், ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கார், சிங்சாங் அடிச்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் இந்த திருமாவளவன் தான் வந்து கருணாநிதியின் சாம்பல் கூட சாம்பல் என்றெல்லாம் பேசியவர். கருணாநிதியை கண்ணாடி விரியன் கட்டு விரியன் என்றெல்லாம் பேசியவர் இவர் தான். இதே அதுக்கு இது திருமாவளவன். ஆமாம், இதே திருமாவளவன் தான். இல்லாத திராவிடம் தான் தமிழ் தேசியத்தை வழி நடத்துகிறதெல்லாம் பேசினவர் தான். அரசியல் கட்சி இன்னைக்கு வந்து அவங்க கூட்டணியில் சேர்ந்து 2 சீட்டு 4 சீட்டு எம்பி சீட்டு கொடுத்த உடனே நாக்கு மாற்றி பேசு. அப்போ கருணாநிதியை விமர்சித்து தானே நீங்கள் அரசியல் தொடங்கினீர்கள். திருமாவளவனுடைய ஆரம்ப காலம் வந்து கருணாநிதியை விமர்சித்து தானே பண்ண. கருணாநிதிக்கு ஜால்ரா போடுறதுக்கு எதுக்கு திருமாவளவன்? திருமாவளவன் இப்போ திமுக கூட்டணி வச்சு எதுக்கு வீசிக்க? அந்த மக்களுடைய பிரச்சனைகளை என்ன நினைப்போம் பாருங்கள். தூய்மை பணியாளர் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த மக்களின் பெயரை சொல்லி நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்தீர்களோ, அரசியல் கட்சியை ஆரம்பித்தீர்களோ, இயக்கத்திற்கு வந்தீர்களோ, அந்த மக்களின் உரிமைக்காக கூட உங்களால் பேச முடியும். அந்த மக்களுடைய பிரச்சனைகள் கூட பேச முடியல. இப்போ வந்து எம்ஜிஆர் பற்றி பேசுகிறதா முக்கியம். தூய்மை பணியாளர் போராட்டம் எவ்வளோ போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஆட்சியாளர் கூட்டணி கட்சியில் முக்கியமான கட்சியாக இருக்கீங்க. உங்களுடைய வாக்குகள் இல்லைன்னா அந்த திமுக அதிகாரத்தை பிடிக்க முடியாது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதிகாரத்தை பிடிக்க முடியாது. அந்த மக்களுக்கு அப்போ அந்த மக்களுக்கு உரிமை வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்துல முதன்மையாக இருக்கிறது நீங்கள் தானே இருக்கணும். இப்போ இவங்களுடைய வளர்ச்சி என்னவா இருக்குன்னா, நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்டோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் எங்க விஷயத்தை பேசலை, இது பண்ணலை, இந்த தூய்மைகள் பணியாளர் பிரச்சனை பேசலை, அட்டவணை பிரிவினர் பாதிக்கப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஏன் தீவிரம் பேசலை அப்படின்னு கேட்டால், ஏன் திருமாவளவன் அவர்கள் தான் பேச வேண்டுமா, மற்ற கட்சி தலைவர்கள் இல்லையான்னு மற்ற கட்சிக்காரன் பேசலை. அந்த மக்களுக்கான உரிமை சார்ந்த பிரச்சனை நாங்கள் பேசுவோன்னு சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க. நீங்களே பேசலை. இவர்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறதுக்காக இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவர்கள் வந்து இப்போ அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. ஏன் அவர் தான் பேசணுமா, மற்றவங்க பேசக்கூடாதுன்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு முட்டாள்களாக இந்த சிறுத்தை குட்டிகளை உருவாக்கி வைத்திருக்கார் திருமாவளவன். அப்போ இவருடைய அண்ணா அறிவாலயத்தின் சகவாசம் என்ன இருக்குன்னா, மொத்தமாக வந்து ஜால்ரா போடுற இதாக மாறி போச்சு. திமுகவுக்கு ஒன்றுன்னா பாஞ்சு சிறுத்தை குட்டிகள் தான் முன்னாடி உளுந்து குறுக்க களப்பலி ஆகிட்டு இருக்காங்க. திமுகவை விமர்சித்தா நீங்கள் ஏன்ப்பா உள்ள வர்றீங்க? நீங்கள் ஓரம் நின்று வேடிக்கை பாருங்கள். உங்களை விமர்சித்தா வேணால் நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள். திமுகவுக்கு ஏன் நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க? இதான் சிறுத்தைகள் மீதான விமர்சனம். ஆனால் இவர்கள் வந்து ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசத்துடன் இருக்கிறார்கள். அதான் திருமாவர்களுடைய பேச்சு. எம்ஜிஆர் அவர்களுடைய வரவுங்கிறது இந்திய தேசிய கட்சிகளை திருமாவர்கள் அதை சரியாக தான் சொல்கிறார். இந்திய தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் கால் ஒன்றாமல் பார்த்து கொண்டது. அது திட்டமிட்டதும் கூட. வெறுமனே வந்து திமுக மட்டும் இருந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல காங்கிரஸ் வளர்ந்துருக்கும், எதிர்கட்சியாக வந்திருக்கும், இல்லை கம்யூனிஸ்டுகள் இருந்திருப்பாங்க. அப்போ அதுக்கு மாற்றாக எடுத்துகிட்டு எம்ஜிஆருங்கிற இன்னொரு கட்சியை உருவாக்கினோன்னா அதிமுக உருவாச்சு. திமுகவுக்கு திமுகவுக்குமானது மாறிச்சு. தேசிய கட்சிகள்லாம் கடைசியில் இந்த 2 கட்சிகள் பின்னாடி கூட்டணிக்கு தொங்க வேண்டிய நிலைமைக்கு மாறிச்சுல்ல. அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு எளிய மனிதர்கள்கிட்ட நெருக்கமாக தான் இருந்தார். அந்த மக்களுக்காக சிந்தித்தார். அதில் நம்ம சில விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எளிய மனிதர்களால் கொண்டாடப்படுகிறார். ஏன்னா இந்த கருணாநிதி மாதிரியான நீங்கள் அறிவுஜீவிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம் இல்லையே,
எம்ஜிஆருடைய புகழ் இன்றும் நிலைத்து நிற்கிறது. அவர் செய்த காரியங்களால காரியங்களால அவனுக்கு தேவையானது என்ன உண்டோ அந்த சூழலுக்கு உதவுன மனிதரை வந்து எவனும் வந்து நம்பிக்கையோட அவர்கள் புகழ் போற்றத்தான் செய்வாங்க. அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது திருமாவர்களுக்கு இது தேவையில்லாத சர்ச்சை. இப்போ இதை பேசும்போது அதிமுகவில் வந்து பழனிசாமி எதிர்க்க வேண்டிய சூழல் வருது. இப்போ இந்த விசிக இந்த திமுகவில் இருக்கிற தன்னுடைய கூட்டணி பார்கென் பவரை திருமாவர்கள் சுருக்கி கொண்டே வருகிறார். இப்போ அதிமுக கூட கூட்டணிக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதை வந்து இல்லை நாங்கள் வந்து ரொம்ப விசுவாசமான அடிமை ஐயா ஐசமா அப்படின்ட்டு திமுக கூடாரத்திலே இருக்கிறீங்க நீங்கள். அதோட சேர்த்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் பண்ண இப்போ அதிமுக கூட நீங்கள் போகிறதுக்கான சூழல் கதவுகளை நீங்களே அடைக்கிறீங்க. பிஜேபி கூட அதிமுக கூட்டணி இருக்குது, அந்த கூட்டணி உடையலாம், உடையாமல் போகலாம், கடைசி சூழலில் எப்படினாலும் மாறலாம். உங்களுக்கு திமுகவில் வந்து நீங்கள் வேற ஒரு இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது தான் நீங்கள் உங்களுக்கான பார்கெயின் வந்து கூடும் இல்லையா? ஆனால் நீங்கள் அதை வந்து செய்யாமல் இந்த எதிரணிகளை அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கான மரியாதையே இருக்காதுல்ல. இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. திருமாவர்கள் தன்னுடைய வாக்கு தனக்கான கிடைக்க போகிற எம்எல்ஏ சீட்டுகளுடைய எண்ணிக்கையை அவரே குறைத்து கொண்டிருக்கிறார். இப்போ எம்ஜிஆருடைய இந்த பேச்சு அவசியமற்றது. எம்ஜிஆர் வந்து பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இல்லைனா வந்து அதிமுகவை சேர்ந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து சீமான் அவர்கள் குறிப்பிட்டது போல் ஜெயலலிதா அவர்கள் வந்து பல விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. எங்கள் பொது தொகுதியில் அட்டவணை பிரிவினர் நிறுத்தியிருக்காங்க. நீங்கள் பேசுகிற நீ பெரியார் பொண்ணாக்குலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் என்ன செய்ய முடிஞ்சு? எங்கே சாதி ஒழிச்சிங்க? ஆனால் அவங்க பாட்டு இதெல்லாம் பேசுகிறதும் கிடையாது. அவங்களுக்கு இது சித்தாந்தமும் தெரியாது, கருத்தியல் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே திருமாவர்களுடைய இந்த பேச்சு வந்து அவருக்கு இது வந்து போட்டுக்கிட்ட வலை அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இப்போ இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான இதை வந்து ரொம்ப தீவிரமாகிட்டே போயிட்டு இருக்காங்க. அது இந்த இதை ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு முழிச்சு அவங்க இருக்காங்களே தேர்தல் ஆணையம் பிஜேபி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம் அவன் வந்து எல்லாரும் கடத்தையும் கடிச்சிருக்கான், நீ இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காமெடி கூட உண்டு. அது மாதிரி அவன் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு 3 தடவை அதிகாரத்தில் உட்காந்துட்டாங்க. இப்போ தான் வந்து காங்கிரஸுக்கு வந்து ஐயையோ இவங்க இப்படி தான் ஜெயிக்கிறாங்கங்கிற விஷயத்தையும் வந்து இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. நுணுக்கமான முறையில் தேர்தல் ஆணையத்தின் துணையோட பிஜேபி வந்து அதிகாரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த வேலையை வந்து இப்போ காங்கிரஸ் இப்போவாது முடிச்சுக்கிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்திய கட்சி கூட்டணிகள்லாம் வந்து தீவிரமான தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான தீவிரமான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. நல்ல விஷயம், வரவேற்கக்கூடியது. இது வந்து வெறுமனே இது மட்டும் இல்லாமல் நம்ம வாக்குப்பதிவு இயந்திரத்தின் பின்னாடி நடக்கிற அந்த முறைகேடுகளையும் இந்த எதிர்கட்சிகள்லாம் வந்து தீவிரமாக எடுத்தால் மட்டும்தான் இந்தியாவின் ஜனநாயகம் காக்கப்படும். இல்லைன்னா பாஜகவின் மொத்த இதுக்கும் வந்து இந்தியா வந்து சிக்கி சின்ன உதாரணமாயிரும். அதான் இது மீண்டும் இதில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து சிக்கிக்கிட்டிய மாப்பிள்ள பங்கு அப்படிங்கிற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கு. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரியான ஒரு சூழலில் தேர்தல் ஆணையம் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரட்டும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி. நன்றி, வணக்கம்.